Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா போன டைம் மாதிரி இருக்காது, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஆப்ஷனையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சில காரணங்களால் என்னால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன செபியோட நியூ ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன்ஸை என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா NAS 100. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் டவ் ஜோன்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்க போகிறது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதை ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸாக மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டு வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் வீக்கை விட ப்ரீவியஸ் வீக் செட் பண்ண ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் இந்த ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுறோம். இன்றைக்கி டே என்ன டேவாக வேணாலும் இருக்கட்டும், எய்தர் மண்டே, டியூஸ்டே ஆர் வெனஸ்டே. ஓகேங்களா? ஸோ போன வாரத்தோட ஹைஸ் அண்ட் லோஸ், இந்த வாரத்தோட ஹைஸ் அண்ட் லோஸ் இந்த ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு இதோட 50% ஆஃப் வீக்லி கேண்டிலோட 50%லையும் கரண்ட் வீக்கோட 50% மென்ஷன் பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் அந்த 50% ஆட் பண்ணுறேன், இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து டே டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறோம். சேம் நம்ம கரண்ட் வீக் போட்டோம், ப்ரீவியஸ் வீக் போட்டோம். ஓகேங்களா? CWHனா கரண்ட் வீக்கு, PWனா ப்ரீவியஸ் வீக். ஓகேங்களா? அதில் ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு HNL மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டே. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோ எதுக்குன்னா ஸோ அது பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஓகேங்களா ப்ரீவியஸ் டேவோட ஹையோ லோவோ ஹை பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், லோ பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அது இருக்கிற இன்றைக்கான மார்க்கெட் இருக்கிறத பொறுத்து. இன்கேஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே நம்மளோட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா இன்றைக்கான மார்க்கெட் அது அந்த ஹை சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதே கீழே ட்ரேட் ஆகிருக்குதுன்னா அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சேம் ஃபார் லோ, ப்ரீவியஸ் டேவோட லோக்கும். ஓகேங்களா? இதில் ப்ரீவியஸ் டேயில் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் 50%. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டேவோட 50% ஆஃப் PDன்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு அந்த கோஆர்டினேட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 21898.09. ஓகேங்களா? ஸோ அந்த மென்ஷன் பண்ணியாச்சு. இதோட 50% வந்துருச்சு. இப்போ கரண்ட் டே வந்துட்டோமா, இதில் 1 ஹவர் செட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி மார்னிங். ஓகேங்களா? ஸோ US பொறுத்த வரைக்கும் 9:30க்கு நமக்கு 9:15. ஓகேங்களா? ஸோ இப்போ 9:30 கேண்டில். ஓகேங்களா? ஸோ 9:30 கேண்டில்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து எடுத்துக்கணும் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேவுக்கான February 14th. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதுக்கு வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் வீக்குக்கு ரெண்டுத்துக்குமே ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே க்ரூஷியல் சப்போர்ட், க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ், சிம்பிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். இது சிம்பிளாக இருக்க ஸ்ட்ராட்டஜி தான், ஈஸியாக பணம் பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கெல்லாம் ரொம்ப க்ரூஷியல். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ப்ரீவியஸ் மந்த்தெல்லாம் எடுத்திங்கன்னு வச்சுங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப மைனூட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 1 ஹவர் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட 50% பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி நம்மளால் எடுத்துருக்க முடியுமானா கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேண்டில் பெரிய கேண்டிலாக போட்டு ஓடிட்டான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், 60% ரீட்ரேஸ்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நான் அந்த என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா? நான் அந்த என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா CRT ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று கேண்டில் ரேஞ்ச் தியரி, இன்னொன்று ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். இந்த 2 யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில். இன்கேஸ் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் வைக்காமல் கீழே இன்வெர்டட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த 1 ஹவர் கேண்டிலோட பாட்டமும் ஃபஸ்ட்டு 50% டார்கெட் பண்ணுவோம், செகண்ட் டார்கெட்டாக பாட்டமாக டார்கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள் 50% வந்திருக்கு. மறுபடியும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணல. ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணாமல் மறுபடியும் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ட்ரி போடணும். ஓகேங்களா? நம்ம இங்கேருந்து ஷார்ட் போகலாம். ஓகேங்களா? அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லோ இல்லாட்டி ரீட்ரேஸ்மெண்ட், அது அந்த உள்ளே வந்த கேண்டிலோட 50% வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் உங்களோட ஆப்ஷன் செயினில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கோங்க. என்னால் இந்தியன் மார்க்கெட் சார்ட்டை காட்ட முடியாது. ஓகேங்களா? 50% நம்ம டார்கெட் பண்ணுறோம். அந்த
50% டார்கெட்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த டே லோ வரை அந்த 1 hour லோ வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுங்க மார்க்கெட் போகுமானா கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிடும். என்ன காரணம் இதோட திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் 78.5 ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? நம்ம அப்வேர்டில் பார்க்கும்போது, டவுன்வேர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 100% எக்ஸ்டென்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபிப் எக்ஸ்டென்ஷன், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த 2 டூலை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வந்து இதே பாருங்கள், இந்த 1 hour கேண்டலோட ஹையே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருக்கு. ஓகேங்களா? நான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அது எது வரைக்கும் போச்சோ, ஓகேங்களா, எது வரைக்கும் போயிட்டு வந்ததோ அது வரைக்கும் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா, நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு இந்த ஸ்டாப் லாஸுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி செட் பண்ணும்போது எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே என்ட்ரி போவோம், ஹையை பிரேக் பண்ணாமல் இது பண்ணிச்சுன்னா கீழே என்ட்ரி போவோம். அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கீழே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஷார்ட் போவோம், லோவை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்வீப் பண்ணிட்டு அங்கேயும் நின்றுட்டு இருந்ததுன்னா ஹோல்டு பண்ணிச்சுன்னா நம்ம பை போவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 minute வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ 1 minute உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதே சார்ட்டை. ஓகேங்களா? இப்போ 3 minute வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிப் டூல் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபிப் டூல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்ரிடே அனாலிசிஸ் மார்னிங் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 hours முன்னாடி என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்து திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த பாயிண்டெல்லாம் க்ரூஷியல் பாயிண்ட்னு ஞாபகம் மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்களோட அன்னைக்கான டேவுக்கான ட்ரேடை நீங்கள் எடுத்து முடிச்சிடலாம். உங்களோட டார்கெட் என்ன, எனக்கு பர் டேக்கு 40 பாயிண்ட் பிடிக்கணும் பர் லாட்டுக்கு. நீங்கள் எத்தனை லாட் வேணால் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது உங்கள் இஷ்டம். நான் வந்து பர் டேக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது இதை வந்து மற்ற ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அது டைம் ஃப்ரேம் படி சேஞ்ச் ஆகும். அதாவது என்னென்னா வந்து இதை வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் யூஸ் பண்ண முடியாது, எல்லா டைமுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டையும் சிஆர்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது 24/5 ரன் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்துன்னா அதில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் வீக்லி பிரேக் அவுட்ஸை வச்சு நீங்கள் வேணால் என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து கன்ஃபார்ம்டு என்ட்ரி ஆகிருக்குமானா தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், அதை இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேக் டு நெக்ஸ்ட் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜியை டவ் ஜோன்ஸில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஒரு இண்டெக்ஸாக மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இதை நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வேணாலும், இன்கேஸ் நீங்கள் இந்தியன் இண்டெக்ஸ் ஆனால் நிஃப்டி 50, சென்செக்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சேம் ஆஸ் யூஸ்வல். இப்போ ஆக்சுவலாக சும்மா சாம்பிளுக்கு மட்டும் ப்ரீவியஸ் வீக்கோடையும் ப்ரீவியஸ் டேவோடதும் ஃபஸ்ட்டு 1 hourஓடதும் நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கம்பல்சரி எல்லா இண்டெக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட இது வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் என்னென்னா வந்து இங்கே வந்து கன்சால்டேஷன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் உங்களுக்கு டிகே தான் நடக்கும். ஸோ இதனால் மொமெண்டம் எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மட்டும் இதில் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி நீங்கள் பார்க்காம இருந்தால் ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிபனாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஹையை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. 50 to 60% கோல்டன் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ டார்கெட் பண்ணோம்னா அந்த ஃபிப் டூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% டார்கெட் பண்ணுவோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 100% ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த 100% ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் படி வந்து 100 போகணும். 100 வந்து போயிடுச்சானா போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 100 வந்து நமக்கு ஹிட்டு ஃபஸ்ட்டே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஒரு வேவ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துருக்கு பார்த்திங்கன்னா, அதை வந்து அடுத்த வேவாக கன்சிடர் பண்ணணும். அது அடுத்த ஒரு 100%. அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இதே வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேவுக்கு நம்ம 50% வரையணும். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 50 to 60% சேம் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ரீட்ரேஸ்மெண்ட் போகணும். ஓகேங்களா? டார்கெட் பார்த்திங்கன்னா 100% கரெக்ட் டார்கெட்டாக. ஸோ இதான் ஃபிப் டூலோட யூஸ். ஓகேங்களா? சிம்பிளான நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக யூஸ் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டை கேப்சர் பண்ணி வெறும் ஃபிப் டூவில் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 1 hour ஹையை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே ஹையை ஸ்வீப் பண்ணாலும் சரி, 1 day உங்களோட 1 hour ஹையை ஸ்வீப் பண்ணாலும் சரி
மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எது வரைக்கும்னா வந்து அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த 1 ஹவருக்கான 50% நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 9:15 to 10:15 தான் டார்கெட் டைமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 10:30. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நான் வந்து செல் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்தே. ஓகேங்களா? இங்கிருந்தே நம்ம செல் என்ட்ரி போனாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னா இது முன்னாடி வச்ச ப்ரீவியஸ் கைக்கு மேலே. அது வந்து மினிமம் நமக்கு ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது 20 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர் லாட்டுக்கு 1500 லாஸ். ப்ராஃபிட்னு வச்சா 3000 ரூபாய். ஓகேங்களா? 3000 ப்ராஃபிட். ஸோ இது வந்து நெஃப்டிக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன் பையிங்கோ செல்லிங்கோ கிடையாது. ஐ மீன் பை ரெக்கமெண்டேஷன் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் பையிங் செல்லிங் பண்ணுறாப்புல தான் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த ஒரு விஷயம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் டவ் ஜோன்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்ட்ரி போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் எங்கன்னா வந்து இந்த பிரேக் அவுட் பண்ண கேண்டிலோட ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுக்கு 1:2 டார்கெட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக புரியுதுங்களா? 1:2 டார்கெட். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே அந்த 1:2ங்கிறத மட்டும் மாற்றாதீங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இதிலே பாருங்கள், கிட்டத்தட்ட நியர் டு 1:1 கம்ப்ளீட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி செட் பண்ண ஹை அளவுக்கே வந்து லோ அளவுக்கே செட் பண்ணி வந்துட்டு மறுபடியும் தான் போய் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு பொறுமை கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரேடோட டைமிங் டியூரேஷன் பாருங்கள், 11 o'clockலேருந்து 11:30 ஆல்மோஸ்ட் 3:13 வரைக்கும். ஓகேங்களா? நியர் மார்க்கெட் எண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கெல்லாம் மார்க்கெட் நடக்கும். ஸோ இப்போ நானும் என்ன பண்ணிங்கன்னா 2 என்ட்ரி போடலாமான்னா போடலாம் தாராளமாக. உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்காகவும் உங்களோட ட்ரெண்ட் கேப்சரில் கரெக்டாக இருந்தீங்கனாலும் சேம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 50% ஸ்வீப் பண்ணி வைக்கும் போதே 5 மினிட்ஸில் ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியாத போதே நீங்கள் அதை என்ட்ரு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? அந்த என்ட்ரி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி நான் ரீகால் பண்ணுறேன். சிஆர்டி ஸ்ட்ராட்டஜினா அந்த 1 hour ஹையை பிரேக் பண்ணக்கூடாது. அதில் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரணும். அப்படி வரும்போது நம்ம செல் என்ட்ரி போவோம். இதே வந்து அந்த செல் என்ட்ரி நமக்கு கிடைக்காம அதை பிரேக் பண்ணிருச்சுன்னா அதை வந்து ஓஆர்பியாக மாற்றிக்கிறோம். அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டாக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்காக ஃபிபனாச்சி டூல்ஸை யூஸ் பண்ணி 50% மார்க் பண்ணிக்கிறோம். 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட் பாசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டேரெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் செயினில் பண்ணும்போது ஒரு சில மாறுதல்கள் இருக்கும். நான் அதை வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஆப்ஷன் சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்மளோட சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? அந்த சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் தப்பு கிடையாது. ஸோ நான் அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆப்ஷனோட மாஸ்டர் கிளாஸ், அந்த மாஸ்டர் கிளாஸ் தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நம்மளால் வந்து லைவ் மார்க்கெட் இது வந்து போடக்கூடாது. அதுவும் லாஸ்ட்டு 3 month டேட்டாவாக இருந்ததுன்னா பரவாயில்ல. அது லாஸ்ட்டு அந்த நம்ம சேனல் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தப்போ ரெக்கார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.